ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் இணைந்து கர்த்தருடைய நல்வார்த்தையை வாசிப்போமா? கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆண்டவர் இங்கே நல்லவர் என்பதை காட்டுகிறதுக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட இடம் கல்வாரி சிலுவை. அந்த கல்வாரி சிலுவையில் எப்படியெல்லாம் நமக்காக தேவன் அவரை நொறுக்கினார். ஏதோ ரோமர் போச்சவர்கள் பிடிச்சாங்க, ரோம சட்டத்தின்படி அவரை தண்டிக்கணும்னு சொல்லி பிரதான ஆசாரியர்கள்லாம் பிடிச்சி அவரை குற்றவாளின்னு சொல்லி யூத ஜனங்கள்லாம் சொன்னாங்க. பாருங்கள், அவரும் ரத்தப்பழி எங்கள் மேலே வரட்டும், அவரை சிலுவையில் அறையுங்க, பரபாசை விடுதலை பண்ணுங்க. ஏதோ இவங்கெல்லாம் சொன்னதுனால அவர் சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கூடாது. ஏன்னா சில அந்த வேத பகுதியெல்லாம் வாசிக்கும்போது இவங்கெல்லாம் பிளான் பண்ணி தான் ஆண்டவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கே ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது தான் இந்த தீர்க்கதரிசி ஏறக்குறைய 600 ஆண்டுகளுக்கு முன்பாக மனுஷனுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் மரிக்க வேண்டும், எப்படி மரிப்பார், அவருடைய பாடு எப்படிப்பட்ட பாடுகளாக இருக்கும், எப்படிப்பட்ட அகோர வேதனைகளை அவர் அடைய வேண்டும் என்று சொன்னபோது அத்தனை பாடுகளையும் தேவன் தம்முடைய குமாரன் மேலே வரும்படி அவர் சித்தமுள்ளவராய் மாறினாராம். தேவன் அனுமதித்தார். பாருங்க, ஆண்டவர் அவருடைய சொந்த குமாரனை நொறுக்க அவர் சித்தமாகி, அதில் வேதம் சொல்லுகிறது he was pleased to crush his son. அவர் தம்முடைய குமாரனை நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாடுகளுக்காக, துக்கங்களுக்காக, வியாதிக்காக, நோய்க்காக, நம்முடைய மீறுதலுக்காக, அக்கிரமங்களுக்காக தேவன் அவரை நொறுக்க சித்தமுள்ளவராய் இருந்தார். அப்படின்னா ஆண்டவர் அதை செய்ய ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். புலங்கால் கீதம் அடைந்தார், பேரானந்தம் கொள்ளுகிறார். ஆண்டவர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை ஆண்டவர் காட்டுவதற்கு தம்முடைய சொந்த குமாரனை எந்த அளவுக்கு நமக்காக அடிக்கப்பட, நொறுக்கப்பட, ஒப்பு கொடுக்க வேண்டுமோ அதை செய்தார். பாருங்க, அதை செய்கிறதுனால என்ன காட்டுகிறார்? நம்ம மேலே ஆண்டவர் எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார், நமக்கு எவ்வளோ நல்லதை செய்ய ஆண்டவர் தம்முடைய சொந்த குமாரனு கூட பார்க்காம அவர் மேலே எல்லாத்தையும் வர வச்சார். பாருங்க, சில நேரம் இந்த வேத பகுதியை படிக்கும்போது நான் போன வாரம் காமிச்சேன் பாருங்க. அப்போ ஆண்டவர் தம்முடைய சொந்த குமாரனே விட்டு வைக்கலனா நம்மளாம் ஏமாத்துறோம், நம்மளை போட்டு வாட்டி எடுப்பார் போல இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தேவன், அவரை பரலோக பிதா, அவர் நல்லவர் நான் எப்படி சொல்றது? நான் சொல்றேன், அந்த தண்டனைலாம் நம்ம மேலே வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த தண்டனையெல்லாம் கொண்டு போய் அவருடைய குமாரன் மேலே வைத்து நியாய தீர்ப்பை ஆண்டவர் தம்முடைய குமாரன் மேலே வச்சாராம். உங்களுக்கு காண்பித்தம் பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி விளங்கி கொள்ள முடியும்னா, என் மேலே வர வேண்டிய எல்லா நியாய தீர்ப்பையும் கொண்டு போய் தம்முடைய குமாரன் மேலே வச்சார். அந்த நியாய தீர்ப்பு அவர் மேலே வைக்கப்பட்டதுனால தான் சாபம், பாவம், மீறுதல், அக்கிரமங்கள் இதிலிருந்தெல்லாம் இன்னைக்கு மனுஷன் விடுவிக்கப்பட முடியும். எந்த நியாய தீர்ப்புக்கும் இன்றைக்கு மனுஷன் ஆளாக வேண்டியதில்லை. நியாயம் தீர்க்கிறவராய் ஒரு நாள் வருவார். அவர் நீதிபரர், அவர் அநியாயத்துக்கு துணை போக மாட்டார். போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன், அவர் நீதி உள்ள தேவன். ஆனால் பிசாசு என்ன பண்றான்? தேவன் தம்முடைய குமாரன் மேல நியாயம் தீர்த்ததை நம்ம சில நேரங்களில் தவறு செய்து தவறும் போது பிசாசு நம்மளை என்ன பண்றான்னா, இரவும் பகலும் நம்மளை குற்றவாளி ஆக்கக்கூடிய குற்றத்தை நம்ம மேல சாட்டும்படி அப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறான். அப்படிப்பட்ட குற்றங்களை நம்ம மேல அவன் சாட்டும் போது நம்ம வாய் மூடிட்டு இருக்கிற ஒரு நிலையில் நாம் இராம, தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? தம்முடைய குமாரனை, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமலும் அவரையே நமக்காக நொறுக்க மிக பேரானந்தம் கொண்டு நம்மேல் வர வேண்டிய நியாய தீர்ப்பெல்லாம் அவர் மேல வர வைத்து நம்மளை விடுதலை ஆக்க அவர் என்ன செஞ்சிருக்கிறார் என்பதை அறியும் போது
இன்றைக்கு பிசாசு நம்மளை எதெல்லாம் குற்றப்படுத்துகிறானோ, பாவத்தை காட்டி குற்றப்படுத்துகிறானா, நம்முடைய தவறுகள் என்னைக்கோ செஞ்ச தவறுகளை காட்டி பிசாசு குற்றப்படுத்துறானா, அப்படி குற்றப்படுத்தும் போது பிசாசு நம்மளை குற்றப்படுத்தி குற்றவாளியாக்க நினைக்கும் போது நம்ம ஒன்று தெரிஞ்சு வச்சிருக்கணும், நம்முடைய பாவங்கள் மீறுது. இது எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய குமாரன் மேலே நியாயம் தீர்த்து நமக்காக நியாய தீர்ப்பை உண்டாக்கின இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீட்டிருந்து எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் பரிந்து பேசுகிற கர்த்தராய் இருக்கிறார். எனக்காக வழக்காடுறார். எத்தனை பேர் தெரியும் உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவாரா? நியாய தீர்ப்பை ஏற்றுக்கிட்டவர், தண்டனை ஏற்றுக்கிட்டவர். நல்லா கவனிச்சு பாருங்க. தண்டனைலாம் அவர் மேல ஏற்றுக்கிட்டு நியாய தீர்ப்பு அவர் மேல வர வச்சு, தேவன் தம்முடைய குமாரன் மேல நம்ம மேல வர வேண்டிய நியாய தீர்ப்பெல்லாம் கொண்டு போய் அவர் மேல வர வச்சுட்டு இவ்வளத்தையும் செய்து முடித்து நமக்காக பாடுபட்டு இவ்வளோ அகோர காரியங்களை செய்திருக்கிற இயேசுநாதர் இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் வீட்டிருக்கும் போது, பிசாசு நம்மளை குற்றப்படுத்தும் போது நமக்கு வழக்காடுகிற ஒரு நீதிபரராய் நம் பட்சத்தில் நின்று நம்முடைய தவறுகளிலிருந்து நம்முடைய குறைகளிலிருந்து நம்மளை சரியாக்க வழி இருக்கின்றத காட்டுகிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கு. எத்தனை பேர் நம்பிக்கை இருக்கு நம்மளை சரியாக்க கர்த்தர் வழி காட்டுறாரா? ஏன் இப்படி சபைக்கு வரோம், ஏன் இப்படி வசனங்களை கேட்குறோம், ஏன் இந்த சத்தியம் நம்ம காதில் கேட்கும்படி கர்த்தர் செய்கிறார்? என்ன காட்டுறாருன்னா, நமக்காக நியாய தீர்ப்பை ஏற்றுக்கொண்ட கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து நான் சரியாகுவதற்கான நல் வழிகளை எனக்கு அவர் வைத்திருக்கிறார். நான் குற்றப்பட்டு தலை குனிந்து அப்படியே கூனி குறுகி போய் பிசாசு சொல்கிற குற்றங்களெல்லாம் கேட்டு, ஆமாம் நான் குற்றவாளி தான், நான் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி, தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், தேவன் எனக்கு வைத்திருக்கிற நல் வாழ்க்கைக்கான உருவாக்கப்படுகிற நிலை, மறுபடியும் எழும்பி வருகிற ஒரு நிலை, இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கும் போது இதெல்லாம் நான் உபயோகப்படுத்தாம வாய் மூடிக்கொண்டு, அந்த ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, அங்கே இயேசுநாதர் வாயை தரவாமல் வாயை மூடிக்கொண்டிருந்தார். எதற்காக? வானத்தையும் பூமியும் தம்முடைய வார்த்தையினால உண்டாக்கினவர். ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையில் அவ்வளவு வல்லமை உள்ள கர்த்தர் தன் வாயை மூடிக்கொண்டிருந்தார். ஏன்னா நம்முடைய நியாய தீர்ப்பெல்லாம் அவர் மேல் வந்தபோது அவர் வாயை திறந்து பேசாமல் வாயை மூடிக்கொண்டிருந்தார். ஏன்னா என் பிள்ளைகளை பிசாசு குற்றவாளி என்று அவன் தீர்க்க கூடாது என்பதுக்காக வாய் மூடிக்கொண்டிருந்தார். இப்போ என்ன செய்யறாரு? நமக்காக செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடிச்சுட்டு இப்போ உன்னை பண்றாரு. என்ன செய்யறாருன்னா, எனக்காக தேவன் வழக்காடுகிற கர்த்தராக இருக்கிறார். அதுதான் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஏன் இவர் நல்லவர் நான் சொல்றேன்னா, எனக்காக வழக்காடுகிற கர்த்தராய். யோபு கவலைப்படுறான். என்ன சொல்றான்? எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு மத்தியஸ்தர் இருந்திருந்தா எனக்கு நலமா இருந்திருக்குமேன்னு சொல்றான். இன்னைக்கு நம்ம அப்படிலாம் பரிதாபப்பட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஒன்று தெரியும், எனக்காக நியாய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு பிதாவினிடத்தில் எனக்காக பரிந்து பேசுகிற ஒரு மத்தியஸ்தராய் பிசாசு என்னை குற்றப்படுத்தும் போதெல்லாம் ஆண்டவர் எப்படி வந்துடுறாருன்னா, என்னுடைய அட்வொகேட்டா வர்றாரு. இந்த அட்வொகேட் ஒரு காலம் தோக்க மாட்டாருங்க. உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் அட்வொகேட் உங்களுக்கு வேர்ல்டு நம்பர் 1 அட்வொகேட்டே உங்கள் கேஸை வழக்காடினாலும் தோத்துருவாங்க. ஆனால் இயேசு நம்முடைய அட்வொகேட்டாக இருக்கும்போது ஒரு நாளும் அவர் தோத்து போகவே மாட்டார். என்ன எந்த விழுகையில் நான் இருந்தாலும் அதிலிருந்து கர்த்தர் என்னை மீண்டு என்னை தூக்கி கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கு. எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்ல வருவீங்க, கர்த்தர் உங்களை மீட்டு உங்களை தூக்கி கொண்டு வர முடியுமா? நிச்சயமாக முடியும். அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்காக வழக்காடுறார். போன வாரம் காட்டினேன் எப்படி பிசாசு குற்றப்படுத்தும் போது அவர் நமக்காக வழக்காடுகிறவராய் அவர் இருக்கிறார் என்பதை காண்பித்தேன். கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் செய்திருக்கிறார் பாருங்க. பாவத்தை மேற்கொள்ற அதிகாரத்தையும், பாவத்தினால சோதிக்கப்படும் போது அந்த சோதனையை மேற்கொண்டு தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் பெறுவதற்கு என்ன ஆண்டவர் செஞ்சிருக்கிறார் என்பதை தான் இன்னைக்கு காட்டு. இதெல்லாம் நாம் அறிந்து கொள்ளும் போது தேவன் நல்லவர், என்னை இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான நிலைக்கு கொண்டு வர, பாவத்தை மேற்கொள்ள, பாவத்தின் சோதனைகளை மேற்கொள்ள, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழும்படி ஆண்டவர் இவ்வளோ காரியங்களை செஞ்சிருக்கிறாரே. இதெல்லாம் அறிந்து கொண்ட பிறகு பாவத்தை மேற்கொள்கிறேன், பாவத்துக்கு நான் அடிமையாக இருக்க வேண்டியதில்லை,
தவறான காரியங்களுக்கு நான் அடிமைப்பட்டவனா இருக்க வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு தலகுனிவு எனக்கு இருக்கும்படி நான் வாழ வேண்டியதில்லை. அதுலேருந்தெல்லாம் மீண்டு வந்து வாழ்வதற்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவித்து வாழ எப்படி ஆண்டவர் காரியங்களை செய்கிறார் பாருங்க. ரட்சிப்பு ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. நம்மளை ஆண்டவர் அவருடைய ஜீவனை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டிய தண்டனைக்கான எல்லா நியாய தீர்ப்பையும் செய்து கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்து மனுக்குலத்துக்கு அவர் உலக இரட்சகராய் மாறி இயேசுவை நான் என் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் போது அவர் என்னை ரட்சிக்கிற தெய்வமாய் எனக்குள்ள அவர் இருக்கிறார். இந்த ரட்சிக்கிற தேவனாய் எனக்குள்ள வந்த பிறகு ஒன்று செய்கிறாரு. என்ன பண்ணுறாருன்னா, எதெல்லாம் நான் மேற்கொள்ள முடியலையோ அதெல்லாம் மேற்கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு பலன் கொடுக்குறார். பாருங்க, ஒரு சில வசனங்களை வேகமாக சில வசனங்களை காட்ட விரும்புகிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் வாங்க. எப்படி இருந்தோம்? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்படி இருக்கிறோம்? இது ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்போ இதை தெரிஞ்சாதான் நான் ஒவ்வொரு நாளும் பாவத்தை மேற்கொண்டு சோதனைகளை மேற்கொண்டு தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். பாருங்க, 6ஆம் வசனம் பாருங்க சொல்லியிருக்கு, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக என்ன சொல்றாரு? பலவீனன். அப்படின்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பலவீனன். எதை செய்யக்கூடாதோ நான் அதை தான் செஞ்சிட்டு இருக்கிறேன். எதை செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேனோ அதை தான், அது என்ன? பலவீனம். எதை விடணும்னு நினைக்கிறேனோ அதை விட முடியல. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒன்று நடக்குது. எதெல்லாம் கர்த்தர் விடணும், எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லதில்லை, அருவருப்பான காரியங்கள் என்று ஆண்டவர் எனக்கு சொல்கிறாரோ அதெல்லாம் இப்போ எனக்கு விடுறதுக்கு ஒரு பலன் உண்டாகுது. ஏன்னா பலவீனனாக இருந்தேன், ஆனால் என்னை கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பினால் பலன் உள்ளவனாய் மாற்றிருக்கார். 6ஆம் வசனம் சொல்லுது, நாம் பலவீனர்களாய் இருந்தோம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பலவீனங்களாக இருந்தோம், அக்கிரமங்களில் நாம் மரித்து போனவர்களாக இருந்தோம். 8ஆம் வசனம் பாருங்க, நாம் பாவிகளாய் இருக்கையில் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இப்போ நல்லா கவனிங்க, இங்கே 2 காரியம். இந்த 6ஆம் வசனத்தாலும் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஒன்று தெரியுது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் எப்படி மாற முடியும்? பலவீனனா இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு பலவீனனா இருக்க விட மாட்டாரு, பலவானா மாத்துறாரு. அது ரொம்ப முக்கியம் பாருங்க. பலவீனனா இருக்கும்போது என்ன சொல்றேன், இதை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியல. இப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் பேசிடுறேன். அங்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கால் அங்கே தான் இழுத்துக்கிட்டு போகுது. அதெல்லாம் முன்னே. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் இயேசு எவ்வளோ நல்லவர்ன்றதை விளங்கி கொண்ட பிறகு இப்போ பலவீனனாக இருக்க கர்த்தர் விடாமல் அந்த பலவீனம் என்கிற நிலையிலிருந்து நம்மளை பலவானாக மாற்றுவதுக்குண்டான வேலையை செய்கிறார். பாருங்க, அதை தான் அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து என்ன சொல்லுது பாருங்க. வசனம் நம்ம வாசிப்போமா? 11ஆம் வசனத்திலிருந்து, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும். நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன என்னணும்? நான் இன்னும் பலவீனம், என்னால் முடியாது, மேற்கொள்ள முடியாது, பாவத்தை மேற்கொள்ள முடியாது, சோதனையை மேற்கொள்ள முடியாது, இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியாது, இப்படி எண்ணிக்கொள்ளக்கூடாதான். இங்கே எப்படி சொல்கிறாரு பாருங்க, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று என்ன சொல்கிறார்? இப்போ என்ன என்னணும்? முடியாதுல்ல. அது முன்னே நான் மரித்து போயிருந்தேன், பலவீனனாக இருந்தேன், அப்போ என்னால் முடியலன்னு சொன்னால் அது ஓகே. ஆனால் இயேசு என்னுடைய நியாய தீர்ப்பெல்லாம் அவர் மேலே வர வச்சு என்ன அவர் விடுதலை பண்ண இவ்வளோ செஞ்ச பிறகு இப்போ நான் எதை எண்ணிக்கொள்ளணுன்றாருன்னா, பலவீனன் என்பதை அல்ல, என்னை பலவானாய் மாற்ற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை எண்ணி. தொடர்ந்து வாசிப்போம் பாருங்கள், இந்த பகுதி ரொம்ப முக்கியம். நம்ம எதை எண்ணிக்கொள்கிறோம்? இல்லை முடியல, என் சரீரம் பலவீனமாக இருந்துச்சு, அதனால் அப்படி ஆயிடுச்சு. எந்த காரியத்தையும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அதை மேற்கொள்வதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற காரியத்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதை எண்ணிக்கொள்ளுங்க, நம்ம பிழைத்திருக்கிறோன்றதை எண்ணிக்கொள்ளுங்க. 12ஆம் வசனம், ஆகையால் நீங்கள்
சரீர இச்சையின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதி ஆயுதங்களாக பாவித்து ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய அவயங்களாக தேவனுக்கு. நல்லா நீங்க என்ன சொல்ற, சரீரத்தை புரிஞ்சு சொல்றாரு உன்னை உயிர்ப்பித்து உனக்கு ரட்சிப்பை கொடுத்து உனக்கு பலனை கொடுத்து என்னன்னோ நம்முடைய சரீரத்தை நீதிக்கான காரியத்துக்கு நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சரீரம், இந்த மூக்கு, வாய், கண்ணு இதெல்லாம் யாருது? அல்ல, அது ஏசப்பா தான் ஃபஸ்ட்டு. இது யார்? ரொம்ப போயிடுறோம், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடுறோம். கொஞ்சம் நார்மலுக்கு. இந்த மூக்கு ஏன் மூக்கு, இந்த வாய் ஏன் வாய், இந்த கண்ணு ஏன் கண்ணு, இந்த கை சொல்றாரு இதெல்லாம் இதுக்கு நீ என்ன பண்ணணும்னா இதை ஒப்பு கொடுக்கணும். உன்னை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து உன்னை ரட்சித்து பலவீன நிலையிலிருந்து உன்னை பலவான் ஆகக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து செத்து போயிருந்த நம்மளை பிழைக்கிறவங்களா மாற்றி அநீதி செய்து கொண்டிருக்கிற நம்மளை நீதி உள்ள காரியங்களை செய்யும்படி இப்ப சொல்றாரு, இந்த சரீரத்தை நீதியான காரியத்தை செய்கிறதுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி ஒப்பு கொடுக்கிறேன்? எண்ணி பார்க்கிறேன், நான் செத்து போயிருந்தேன், பாவத்தில் அக்கிரமத்தில் மரித்து போயிருந்தேன், எல்லா துர்குணங்களும் எனக்குள்ள இருந்துச்சு, என் மேலே வர வேண்டிய தண்டனை, என் மேலே வர வேண்டிய நியாய தீர்ப்பை தம்முடைய குமாரன் மேலே வர வச்சு பலவீனமாய் இருந்த என்ன அந்த பலவீனமான நிலையிலிருந்து என்னை மீட்டு என்னை பிழைக்க வைத்து இப்போ எனக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். என்னன்னா, நீ பலவீனம் இல்லை, உன் சரீரத்தை அநீதிக்கு ஒப்பு கொடுக்காத. தேவன் அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, 13ஆம் வசனம், தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு. உங்களுடைய அவயங்களை தேவனுடைய நீதியை செய்யக்கூடிய காரியங்களுக்கு உங்க அவயங்களை ஒப்பு கொடுக்கணுமா? பாருங்க, தொடர்ந்து அடுத்த வசனம் வாசிப்போமா? நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டு கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. 16ஆம் வசனம் பாருங்க, அங்க சொல்றாரு, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல் ஆனாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறிவீர்களாக. முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேசத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு. முன்ன எப்படி எதுக்கு ஒப்பு கொடுத்தோம்? எல்லா அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் ஒப்பு கொடுத்திருந்தோம். இப்போ சத்தியம் விளங்குது, இந்த சரீரத்தை அநீதிக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. என் வாய், என் கை, என் மூக்கு, என் கண்ணு, என் சரீரத்தின் ஒவ்வொரு செயல்களையும் என்ன பண்ணக்கூடாது? அநீதியான காரியத்துக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. இப்படி ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, என்னை அதுலேருந்து விடுவிக்க, என் மேலே வர வேண்டிய நியாய தீர்ப்பு தண்டனையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு என்னை விடுதலை பண்ணியிருக்கிறார் என்பதை அறிந்து அங்கே சொல்கிறாரு, ஒப்புவிக்கப்பட்ட உபதேசத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிதனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். 18ஆம் வசனம், பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு. நல்ல கவனிங்க, எதுக்கு அடிமையாக இருக்கிறோம்? இப்போ நம்ம பாவத்துக்கு அடிமை இல்லை, தேவன் விரும்புகிற நீதியான காரியங்களை செய்ய நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும், உபயோகப்படுத்தணும். ஏன்னா இங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் நீதிக்கு அடிமைகளாய் இருக்கிறோம். 19ஆம் வசனம், உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை
நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக. எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. முன்ன எதுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்துருந்துச்சு இந்த சரீரம்? முன்ன எதுக்கெல்லாம் இந்த கை வேலை செஞ்சிச்சு, வாய் வேலை செஞ்சிச்சு, கண்ணு வேலை செஞ்சிச்சு? இப்போ ஆண்டவர் சொல்றார், பாவத்தை மேற்கொள்ள, சோதனைகளை மேற்கொள்ற அதிகாரத்தை உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன். அதை மேற்கொள்ளும் போது அதனால் வருகிற ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க கர்த்தர் இங்க ஒரு காரியத்தை காட்டுறார். உன் சரீரத்தை அநீதிக்கு ஒப்பு கொடுக்காத. அநீதியான காரியங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு, மீறுதலுக்கு ஒப்பு கொடுக்காத. நீதியான காரியத்தை செய்யறதுக்கு இந்த சரீரத்தை நீங்க ஒப்பு கொடுங்க. இதை செய்யணுன்றதை எண்ணிக்கொள்ளுங்க. எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. வேற எதையும் எண்ணிக்கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய தவறி விட்டுட்டு இன்னும் அடிமையா, பாவத்துக்கு அடிமையா, பாவத்தை மேற்கொள்ள முடியல அப்படின்னு சொல்ற நிலையிலேயே நாம இருந்துராதபடி பாவத்தை மேற்கொள்ளவும் சோதனைகளை மேற்கொள்ளவும் இயேசு கிறிஸ்து எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? பாவத்தையும் சோதனைகளையும் மேற்கொள்ள ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? ஆண்டவர் இந்த சத்தியம், இந்த உபதேசம் கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா, எதற்காக இயேசு கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனை, நான் இன்னும் அடிமையாக இருக்கிறதுக்கு இல்லை, அக்கிரமத்தையும் பாவத்தையும் செய்துட்டு சோதனையை விழுந்துட்டு போயிருக்கிற நிலையில் இருப்பதுக்காக எனக்கு அவர் அதிகாரம் கொடுக்கல. என்னை அதற்காக ரட்சிக்கல. பலவீனனாக இருந்த என்னை ரட்சித்து என்னை பலவான் ஆக்கி இப்போ ஒரு அதிகாரத்தை கொடுத்து ஒன்று செயல்பட வைக்கிறார். என்னன்னா, பாவத்தை மேற்கொள்ள வைக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்போ இந்த சரீரத்தை நீதியை நடப்பிக்க நான் என்ன பண்ணணும்? கவனமாக இருக்கணும். சொல்லுங்க வாயை திறந்து. நீதியை இந்த சரீரத்தின் மூலமாய் செய்ய நான் என்னவா இருக்கணும்? அதை எண்ணணும். அது ரொம்ப முக்கியம். பாருங்க பாருங்க, ஒரு சகோதரன் வந்து என்ன பேசினார் பாருங்க. அவர் சொன்னார், பாஸ்டர், எனக்கு பசி எடுத்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் கண்டமணி சாப்பிட்டுடுறேன். அவர் சொன்னார், நான் இப்படி சாப்பிட்றதுனால நான் நினைக்கிறேன் ஏதோ சாப்பிட்ற பிசாசு எனக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் பாஸ்டர். பிசாசுக்கு உண்மையாலே அவன் கொஞ்சம் நம்மளெல்லாம் பார்த்து பரிதாபப்படும். எதுக்கெல்லாம் நம்மளை கூப்பிட்றாங்க பாரு இவங்க. அதனால தான் நான் வந்து ஓவர் ஈட் பண்ணுறேன், பெருத்துறது அப்படியே ஒரு மாதிரி, அப்படியே சோதா மாதிரி ஆயிடுறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், பிசாசு கிடையாது, கை யாருதுன்னு கேட்டேன். வாய் யாருதுங்க? நான் அவன்கிட்ட கேட்டேன், கை யாருது? நீங்கள் சாப்பிட்றதுக்கு பக்கத்துலேருந்து வேற ஏதாவது கை வந்து ஊட்டுதா உள்ள? உங்களுக்கு பதிலாக வேற ஏதாவது வாய் சாப்பிடுதா? உங்கள் கை தான் ஆகாரத்தை எடுக்குது, உங்கள் வாய் தான் போட்டு மெல்லுது. தொண்டை வரைக்கும் வந்தாக்குறோம், இன்னும் சாப்பிடணும்னு உள்ள அனுப்புறது யார் தான்? இந்த கையும் இந்த வாயும் தான் அனுமதிக்குது. இதை நம்ம தான் அடக்கணும். தேவன் அதுக்குண்டான அறிவை நம்ம கொடுக்கும்போது, இது அநீதியான காரியம், இந்த சரீரத்தை பாதிக்குது, இப்படி சாப்பிட்றது சரீரத்துக்கு நல்லதில்லை அப்படின்னு தெரிஞ்சா நான் என்ன பண்ணணும்? எண்ணி பார்க்கணும் எது நல்லதுன்னு. அதுதான் இங்கே சொல்றாரு. உங்களுக்கு விளக்கி சொல்றதுக்காக தான் இந்த உதாரணத்தை கொண்டு வந்து காட்டுறேன். சகோதரனுக்கு நான் சொன்னேன், கை உங்களுதுங்க, வாய் உங்களுது. உங்களுக்கு ஒரு மனதை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. எது போதுன்ற எண்ணத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ண உங்க சரீரத்தை நல்ல காரியத்துக்கு அடிமையாக்குங்க. அநீதியான உங்க சரீரத்தை கெடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா அது உங்க சரீரத்தை பாதிப்படைய வைக்கும், உங்களை மோசமான நிலை கொண்டு போகும். சாப்பிட வேண்டிய அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டா பிரச்சனை கூட சேர்ந்து வரும். தெரிஞ்சுதானே நிறைய பேர் நிறைய சாப்பிட்றோம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, முன்ன பலவீனனா இருந்தேன், இப்போ அப்படி இல்லை, அதை அடக்கி ஆளுகிற அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடு. அந்த சோதனை, சாப்பாடு வரும், சோதனை வரும் தெரியுமா? சோதனைன்னா நீங்க வேற எதுவும் நினைச்சுக்கூடாது, சாப்பாடு விஷயத்துல சோதனை வரும்.
அந்த சோதனையை மேற்கொள்ள, எந்த வகையான சோதனை வந்தாலும் அதை மேற்கொள்கிற அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த சோதனையை, இந்த பாவத்தை மேற்கொள்ளனா எப்படி பிசாசு நான் போன வாரம் காண்பித்தது போல நம்முடைய தவறுகளாம் நமக்கு ஞாபகப்படுத்தி நம்மளை சொல்லி நம்மளை குற்றவாளி ஆக்குறானோ, அது போல தேவன் இந்த பாவத்தை மேற்கொள்ள, சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை எனக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. நான் என் சரீரத்தை, ஒவ்வொரு அவயங்களையும் தேவன் விரும்புகிற நீதியை நடப்பிப்பதுக்காக நான் ஒப்பு கொடுக்கணும். எனக்கு தெரியலனா சில நேரம் என்ன ஆயிடும்னா நம்முடைய இருதயமே நம்மளை குற்றவாளி ஆக்கிடும். நல்லா கவனிங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் நான் என்ன செய்யணும், அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு சில காரியங்களை காண்பிக்க விரும்புகிறோம். பாருங்க, இப்படி சில நேரம் பாவத்தை ஜெயிக்க முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி நம்ம போகும்போது, சில நேரம் பாருங்க, போன வாரம் காண்பித்த பிசாசு குற்றப்படுத்துகிறான், சில நேரம் நம்முடைய இருதயமே நம்மளை குற்றப்படுத்திடும். அப்படிப்பட்ட நேரத்தில் பிசாசு குற்றப்படுத்தும் போது எப்படி இயேசுநாதர் நமக்காக வழக்காடுகிறார் என்பது நமக்கு தெரிந்திருக்கோ, அதுபோல நம்முடைய இருதயம் குற்றப்படுத்தும் போதும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருக்கணும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வாங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, எவ்வளோ அருமையாக சில காரியங்கள் அங்கே சொல்லியிருக்கு பாருங்க. 20ஆம் வசனம் வாசிப்போமா? நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். நல்லா கவனிங்க. சில நேரம் இருதயம் நம்மளை குற்றவாளி ஆக்கும் போது, பாவத்தை மேற்கொள்ள முடியாதபடிக்கு, சோதனையை மேற்கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிற சில நேரங்களில் பிசாசு ஒரு பக்கம் குற்றவாளின்னு சொல்லும் போது, மறுபக்கத்தில் இப்போ நம்முடைய சொந்த இருதயமே நம்மளை குற்றவாளின்னு தீர்க்கும் போது, இங்க சொல்றாரு ஆண்டவர் அங்கே என்ன காட்டுறாருன்னா, அப்படிப்பட்ட நேரத்தில் கூட நம்முடைய இருதயத்தை காட்டிலும் ஒருத்தர் பெரியவர் இருக்கிறாருன்றத மறந்துடக்கூடாது. நல்லா கவனிங்க. நம்முடைய இருதயம் சில காரியங்களை குற்றப்படுத்துதா, நம்முடைய இருதயத்தை கூட மாற்றி அமைக்க ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கணும். எனக்காக கல்வாரி சிலுவையில் இயேசு ஜீவனை கொடுக்கும்போது என் மனசாட்சியை சுத்தம் பண்றார், என் இருதயத்தை சுத்தம் பண்றார், என் ஆத்துமாவை சுத்தம் பண்றாரு. அதனால நம்முடைய சரீரத்தின் அவயங்கள் சில நேரம் நம்மளை குற்றப்படுத்துதா, அந்த நேரத்தில் நமக்கு ஒன்று தெரியணும், நம்முடைய இருதயத்தை காட்டிலும் பெரிய ஒருத்தர் இருக்கிறாரு. இது தெரிலனா நம்ம மேற்கொள்ள முடியாது. அதுதான் சொல்ல வரேன். இந்த விஷயங்கள் நமக்கு தெரியலனா வாழ்க்கையில் எதெல்லாம் மேற்கொள்ளணுமோ, சூழ்நிலைகளை, பாவத்தை, சோதனைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எதுலலாம் நம்ம மேற்கொண்டு வரணுமோ மேற்கொள்ள முடியாமல் போகிறதுக்கு காரணம் இருதயமே சிலரை குற்றப்படுத்தியாம இதுக்கு மேலே என்னத்தை பண்ணி என்ன பிரயோஜனம். நம்முடைய இருதயம் குற்றப்படுத்துறதுனால சோர்ந்து போய் விட்டுடுறோமா? இங்கே பாருங்க, அடுத்த வசனம் சொல்கிறார் பாருங்க. அந்த 20ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம் பார்த்தீங்கன்னா, தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். 21ஆம் வசனம், பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டு இருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினாலே நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்றோம். கவனிங்க. இப்போ இருதயம் குற்றப்படுத்திடுச்சுன்னா என்ன நடக்குதுன்னா, நான் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிற காரியம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற சந்தேகத்திலே வாழ்ந்து ஒரு மாதிரி குற்றப்பட்டு போயிடுறேன். ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் பாருங்க, நம்முடைய இருதயத்தை காட்டிலும் பெரிய ஒருத்தர் இருக்கிறார். சொல்லுங்க வாயத்திலிருந்து, உங்க இருதயத்தை காட்டிலும். நம்புறீங்களா? அவர் நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்தி நம்முடைய இருதயத்தை மாற்றி அமைக்க வேதம் சொல்லுது பாருங்க. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு ஆண்டவரால் மாற்ற முடியுமா? எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தரால? அப்போ நான் சொல்கிறேன், உங்கள் இருதயம் சில நேரம் பிசாசு சில நேரத்தில் சத்தியத்தை குறித்து அறிவில்லாமல் உங்கள் இருதயத்துக்கு அளவுக்கு உள்ளே போய் உங்கள் இருதயத்தை உபயோகப்படுத்தி உங்களை அவன் குற்றப்படுத்தும் போது, அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் ஒன்று செய்ய முடியுன்றதை நீங்கள் எண்ணி பார்க்கணும். என்னன்னா, என் இருதயத்தை காட்டிலும் ஒரு பெரிய தேவன் இருக்கிறார்,
அந்த என் இருதயம் சொல்கிறத கூட கர்த்தரால் மாற்றி, தப்பாக சொல்கிற என் இருதயம் எனக்கு தப்பாக சொல்கிற காரியங்களை கூட என் ஆண்டவரால் மாற்றி அமைக்க முடியுன்றது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம கேட்குறத நம்ம பெற்றுக்கொள்ள முடியுன்ற தைரியம் வரும். அது சொல்கிறாரு பாருங்க 23ஆம் வசனம், நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. இப்போ பாருங்க, 2 காரியம் சொல்றார். நம்முடைய இருதயத்தை காட்டிலும் தேவன் பெரியவராக வேலை செய்யும் போது 2 காரியத்தை ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காட்டுறார். என்னன்னா, ஒன்று அன்பில் நடக்கிறவர்களாக இருக்கிறோம், இன்னொன்று விசுவாசத்தில் நடக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற காரியங்களுக்கு கேட்டு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், எப்படிப்பட்ட நிலைகளிலிருந்தெல்லாம் நம்மளை காப்பாற்ற பிசாசு நம்மளை குற்றப்படுத்தும் போதும், நம்முடைய இருதயம் நம்ம குற்றப்படுத்தும் போதும் கர்த்தர் எப்படி நமக்காக வேலை செய்கிறார், எப்படி நம்மளை மாற்றி அமைக்க, நாம் பாவத்தை மேற்கொள்ள, சோதனைகளை மேற்கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் இருப்பதுக்கு கர்த்தர் நம்ம கொடுக்கிற கற்பனையில் மிக முக்கியமான ஒன்று ஆண்டவர் சொல்றார், அன்பில் நடக்கவும் விசுவாசத்தில் நடக்கக்கூடிய காரியம். விசுவாசிக்கிறேன், என் ஆண்டவரை நான் என் ஆண்டவர் எனக்காக செய்ததை நான் விசுவாசிக்கிறேன். என் இருதயம் என்னை குற்றப்படுத்தக்கூடிய காரியத்தை காட்டில் எனக்கு பெருசா கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு, அவர் எனக்கு பெரியவர், அவரை நான் நம்புறேன், அவர் மேல நான் விசுவாசம் வச்சு அவர் செஞ்சதை நான் நம்பிக்கையோட என் வாழ்க்கையில் நான் அதை விசுவாசித்து அந்த அன்பை காட்டின இயேசுவினுடைய அன்பை என்னுடைய வாழ்க்கையில் நான் புரிந்து அவருடைய அன்புக்கு நான் என் வாழ்க்கையில் இடம் கொடுக்கும்போது என் இருதயத்தை காட்டிலும் பெரியவராய் கர்த்தர் எனக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காரியம்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. இதை நம்ம அறிந்து கொள்ளனா நம்முடைய இருதயம் என்ன பண்ணணும்னா அப்படியே சோர்ந்து போயிடும், ஒரு மாதிரி துவண்டு போய் சோர்ந்து போய். இருதயம் உற்சாகமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் அதனால தான் சொல்கிறாரு, உன் இருதயத்தை கூட மாற்றி அமைக்க, உன் இருதயத்தை காட்டிலும் பெரிய தேவன் ஒருத்தர் நான் இருக்கிறேன்ப்பா, உனக்காக பெரிய பெரிய காரியம் செஞ்சிருக்கிறேன். உன் மேலே வர வேண்டிய நியாய தீர்ப்பெல்லாம் என் மேலே வர வைத்து அந்த நியாய தீர்ப்பிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி இருக்கிறேன். சில நேரம் தவறான விதத்தில் பிசாசு நம்முடைய இருதயத்தை குற்றப்படுத்தினாலும் கர்த்தர் சொல்கிறேன், உன் இருதயத்தை காட்டிலும் தேவன் பெரியவர். சொல்லுங்க, என்னுடைய ஆண்டவர் பெரியவர். சங்கீதக்காரன் பாருங்க இதை குறித்து சொல்லும்போது, இந்த இருதயம் இப்படி கிளியரா இல்லைன்னா தைரியமாக கேட்க முடியாது, பாவத்தை மேற்கொள்கிற தைரியம் வராது, சோதனையை மேற்கொள்ளக்கூடிய தைரியம் வராது. 40ஆம் சங்கீதம் வாங்க. 40ஆம் சங்கீதத்தில் சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசித்து காட்டுறேன் பாருங்க. ஏன் இதை வாசிக்கிறேன்னா, இதை நம்முடைய இருதயம் குற்றப்படுத்தும் போது அதையும் ஜெயிக்கிறது கர்த்தர் வழியை வச்சிருக்கிறார். என்ன எனக்கு தெரிலனா அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்து போய் ஒரு மாதிரி அப்படியே துவண்டு போய் தான் கடக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நான் என்ன தள்ளி விடுறேன். அதில் ஆண்டவர் நம்மளை விடாதபடிக்கு இங்கே சில காரியங்களை சொல்கிற வாசிப்போமா. 40ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நம்ம வாசிப்போமா. 8ஆம் வசனத்திலிருந்து, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே நீர் அதை அறிவீர், உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையையும் உமது உண்மையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. கர்த்தாவே நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கெடாமல் போக பண்ணாதியும், உமது கிருபையையும் உமது உண்மையையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது. 12ஆம் வசனம் பாருங்க. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்து
நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது, அவைகள் என் தலை மயிரிலும் அதிகமா இருக்கிறது, என் இருதயம் எதுக்கு இதை வாசித்தனா அந்த பாயிண்ட சொல்லதான். அந்த வாசம் பாருங்க, எண்ணிக்கைக்கு அதிகமான தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்து நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது. அவ்வளோ உங்க இருதயம் உங்களை ஒரு வேளை குற்றப்படுத்துதா? இங்க சொல்றாரு, அப்படி விட்டுனா எங்க என்ன சொல்றாரு, இருதயம் எப்படி ஆயிரும்னா சோர்ந்து போயிடும். ஆனால் நம்ம அறிந்திருக்க வேண்டிய ஒன்று, நம்ம சோர்ந்து போய் இருக்க கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். மறுபடியும் நமக்கு ஒன்றை காட்டுவார். இல்லை, உன் இருதயத்தை காட்டிலும் பெரிய தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை கர்த்தர் காட்டி நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற காரியங்களை சரி செய்து, நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் சரி செய்யணுமோ, எதெல்லாம் நம்ம மேற்கொள்ளணுமோ, எதுக்கெல்லாம் நம்ம பலவீனர்களாக இருக்கக்கூடாதோ, எதுக்கெல்லாம் நம்முடைய சரீரம் அடிமையாக இருக்கக்கூடாதோ, நீதிக்குரிய காரியங்களுக்கு நாம் அடிமையாக இருக்க, அதுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய காரியங்களை எண்ணி இருதயம் குற்றப்படுத்தினாலும் அதை காட்டிலும் பெரிய தேவன் அதை தாண்டி வர எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல தேவன் இருக்கிறார் என்பது எனக்கு விளங்கலைன்னா என் இருதயம் எப்படி இருக்குன்றாரு சங்கீதக்காரன், சோர்ந்து போகிற நேரத்தில் நம்ம சொல்லணும், என் இருதயத்தை காட்டிலும் பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார். எதையாவது சொல்லி பிசாசு என்ன பண்ணுவான், இருதயத்தை சோர்வாக்கிடுவான். அப்படியே ஒரு மாதிரி சிலர்லாம் பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் இருதயம் சோர்ந்து போயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பு கூட பாருங்க, சோர்வான சிரிப்பு பார்த்துருக்கீங்களா? சிரிப்பே சோர்வான சிரிப்பு. இருதயம் என்ன ஆயிடுச்சு, சோர்ந்து போய் ஏதோ போட்டு வாட்டுது போல இருதயம், ஏதோ இருதயம் சொல்லுது. ஆண்டவர் சொல்ல, அப்படிப்பட்ட நேரத்தில் ஒன்றும் மறந்துடாத, உன் இருதயத்தை காட்டிலும் பெரிய தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை எண்ணி எழும்பி சொல்லணும், என்னுடைய ஆண்டவர் நல்லவர், என் இருதயத்தை காட்டிலும் அவர் பெரியவர், என்னை பாவத்தில் ஜெயிக்க வைப்பார், சோதனையை நான் மேற்கொள்ள முடியும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகும். இதற்காக தான் அவரையே நமக்காக பலியாக கொடுத்தாரு. உங்க இருதயம் உங்களை குற்றவாளின்னு சொல்லி நீங்க குற்றப்படுத்தி சோர்ந்து போய் இருப்பதற்காக அவர் பலியானாரு. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இதிலிருந்து நாம் மீண்டு நம்முடைய இருதயம் மனமகிழ்ச்சியோடு இருக்க கர்த்தர் நமக்கு பாவத்தையும் சோதனையும் மேற்கொள்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இவ்வளோ அருமையான ஆண்டவரை நம்ம ஆண்டவராய் கொண்டிருந்து இன்னும் ஏதாவது ஒரு இடத்துல இருதயம் உங்களை குற்றப்படுத்துகிற மாதிரி விட்டுட்டோமா? பாவம் பாருங்க, 1 யோவானில் நீங்கள் கவனித்து பாருங்கள், சில காரியத்தை சொல்லி சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போமா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான், நியாய பிரமாணத்தை மீறுகிறதே. பாவம்னா என்ன? எதை ஆண்டவர் செய்யக்கூடாதுன்றாரோ அதை மீறுறது தான் பாவம். சில நேரம் அப்படி நம்ம மீறிடுறோம், சில நேரம் செஞ்சிடறோம். அப்படின்னும் போது சில நேரம் என்ன பண்ணுது, நம்முடைய இருதயம் நம்மளை குற்றப்படுத்துது. அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு பாருங்க, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் பாருங்க, யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம். யாக்கோபு 4:17 வாசிப்போமா? இது மீறுறது ஒரு பாவம். ஏன்னா அந்த மீறுற பாவத்தை கூட ஜெயிக்கிறதுக்கு நம்முடைய சரீரத்தை நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார் எண்ணி பார்த்து எதுக்கு இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்கணுன்றதுல கவனத்துக்குள்ள வந்தோம்னா நம்ம ஆண்டவர் சொல்ற வார்த்தையை மீறாம, அதனால நம்முடைய இருதயம் நம்மளை குற்றப்படுத்தாம, நம்முடைய இருதயம் மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் சொல்ல. 17ஆம் வசனம் வாசிப்போமா? ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும்
அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு என்ன சொல்றாரு? எது நல்லதுன்னு தெரிஞ்சு அந்த நல்லதை செய்யலனா கூட என்னன்னு சொல்றாரு பாருங்க. எப்படிலாம் வேதம் வர்ணிக்குது பாருங்க. சில நேரம் என்ன சொல்லுவாங்க, ஐயோ அவங்களுக்கு நல்லது செஞ்சிருக்கலாம் போல, ஆனால் போயிட்டாங்களே. சிலருக்கு அப்படி ஒரு குற்றம் உணர்வு வந்துடும், ஐயோ செஞ்சிருந்திருக்கலாமே, போயிட்டாங்களே. அப்படி குற்றப்படுத்தும் என்ன பண்ண முடியும்? அப்படிப்பட்டவங்க போய் சேர்ந்துட்டவங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்? அதுக்கப்புறம் சில நேரம் அப்படி ஒரு என்ன குற்ற மனசாட்சி நம்முடைய இருதயத்துக்குள்ள வரும்போது நீங்கள் நல்லா கவனிக்கணும். எவ்விதத்திலும் பிசாசை உபயோகப்படுத்தி உங்களை குற்றப்படுத்தினாலும் சரி, உங்கள் இருதயத்தை உபயோகப்படுத்தி உங்களை குற்றப்படுத்தினாலும் சரி, உன்னை மாத்திரம் விளங்கிக்கணும், அதை எல்லாவற்றையும் ஜெயிக்கிற ஒரு கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பது எனக்கு தெரிலனா இருதயம் சோர்ந்து போயிடும். சோர்ந்து போகிறதுக்கு இடம் கொடுத்துட்டேனா, அல்லது சோர்விலிருந்து வெளியே வர, பாவத்தை மேற்கொள்ள, சோதனைகளை நான் மேற்கொள்ள தேவன் எனக்கு பாருங்க. இதெல்லாம் இருந்தோம் ஒரு வேளை நம்ம தவறு செய்யணும்னு வைங்களேன். 1 யோவான் 1:9 சொல்லு, இவ்வளோ காரியங்களை மீறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. நல்லது எதுன்னு தெரிஞ்சு நல்லதை செய்யாமல் இருக்காத, நல்லதை செய் அப்படின்னு சொல்ல. அப்படி இருந்தோம் சில நேரம் அதை நம்ம செய்யாமல் மீறிட்டோன்னு வைங்களேன். பைபிளில் ஆண்டவர் நமக்கு இன்னொரு எவ்வளோ இரக்கம் பாருங்க, எவ்வளோ மனதுருக்கத்தை கர்த்தர் காட்டுறாரு. அதான் சொல்றேன், இந்த காலத்தில் நம்ம ஆண்டவரை அனுபவிக்கிற நாம் பாக்கியமானவர்கள். ஏன்னா இவ்வளோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நமக்கு தெரிந்தோ தெரியாம ஆனா கூட ஆண்டவர் இன்னும் எப்படிதான் இருக்கிறாருன்னா, இரக்கம் உள்ளவராய், கிருபை உள்ளவராய், நல்ல தேவனாய் எனக்கு இருக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? நம்ம ஒன்றும் பூரண புருஷர் இல்லை, பூரண ஸ்திரீ இல்லை. என்னைக்கு பூரணமாகறோமோ பறந்து செல்ல வேண்டியது தான். இங்கே இருக்கிற வரைக்கும் அங்கங்கே கொஞ்சம் குறைபாடு, ஆனால் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மீறுதல் இருக்க தான் செய்யும். உடனே நீங்கள் எடுத்துக்கூட பாஸ்டே சொல்லிட்டா இருக்க தான் செய்யும். போய் 2 காட்டுவோன்னு காட்டினீங்கன்னா அது தப்பு. அது முன்னே பலவீனனாய் ரட்சிக்கப்படாம முன்னே இருந்தீங்க பாருங்க, அப்போ காட்டுங்க. அப்போ காட்டியிருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நல்லது எதுன்னு எனக்கு சொல்றாரே கர்த்தர், என் சரீரத்தை எதுக்கு உபயோகப்படுத்தணும்னு சொல்றாரே, அதுக்கு தான் நான் உபயோகப்படுத்தணும். அதை மீறி வேற ஏதாவது செஞ்சேன்னா நான் தவறான காரியத்துக்கு அடிமையாய் மாறி விடுகிறேன். 1:9 சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? பாவம் செஞ்சா நம்ம பாவத்தை அறிக்கை செய்யும் போது நம்முடைய பாவத்தை மன்னிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஏன் இதெல்லாம் செய்தால் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன்னா அவர் நமக்கான பலியாய் மாறினதினாலே நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம். பழைய ஏற்பாட்டில் பாருங்க, என்னென்னமோ பலியெல்லாம் செலுத்தினாங்க பாருங்க. எபிரேயர் 10 அதில் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 10 கவனிச்சு பாருங்களேன். அங்கே சொல்றாரு, அல்லாமலும் காளை, வெள்ள ஆட்டு, கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை, என்னென்னமோ ரத்தம் செய்து ரத்த பலிலாம் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, அவங்களுடைய இரத்த பலிகள் அவர்களுடைய பாவத்தை என்ன செய்ய முடியல. ஆனால் இப்போ நான் என் வாயை திறந்து இயேசுவே என் பாவத்தை மன்னிங்கன்னு நான் ஆண்டவர்கிட்ட உண்மையாக அறிக்கை பண்ணும்போது அவர் என் பாவத்தை மன்னிக்கிறாரே. என்ன பண்ணீங்க? உண்மையாக வாயத்தை என்ன மாதிரி ப்ரிவிலேஜ் ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் நீங்கள் கவனிச்சு பாருங்க. யோபு தம் பிள்ளைங்க தப்பு செஞ்சிருப்பாங்களோன்னு எண்ணி காலையிலையும் மாலையிலையும் என்ன பண்ணானா? பலி செலுத்தினா. அந்த பலி அவனை காப்பாத்துச்சா? அவன் பிள்ளைய காப்பாத்துச்சா? கிடையாதுங்க. இயேசு எனக்காக செய்தது தான் என்னை காப்பாற்றும். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையில் அவர் தம்முடைய ஜீவன் மூலமாக என்னெல்லாம் எனக்கு செஞ்சிருக்கிறாரோ அதுதான் என்னை காப்பாற்றி வாழ வைக்கக்கூடிய காரியமாய் இருக்கிறது. அதனால அதை பிடிக்கணும். வேதம் சொல்லுது, அவர் நமக்காக ஒரே தரம் பலியிடப்பட்டு அந்த ஒரு பலியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்று எபிரேயர் 10 சொல்லுகிறது. அந்த பலியினாலே
அந்த பலி எந்த பலி? இயேசு என்கிற அந்த இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய துக்கங்களுக்காக, பாடுகளுக்காக, நோய்க்காக, வியாதிக்காக தேவன் தம்முடைய குமாரனை, தம்முடைய மகனை நொறுக்கினாரே. நம்ம மேல வர வேண்டிய ஆக்கினை, நம்ம மேல வர வேண்டிய நியாய தீர்ப்பெல்லாம் கொண்டு போய் அவர் மேல வச்சு நமக்கான பலியாய் மாறினாரே. அந்த பலியாய் மாறின இந்த இயேசுவின் மூலமா இன்னைக்கு எனக்கு ஒரு பிரிவிலேஜ் கிடைக்குது, எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குது. என்னன்னா, பாவத்தை மேற்கொள்ற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சோதனையை மேற்கொள்ற அதிகாரத்தை கொடுக்கிறார். அதை மேற்கொள்ளும் போது எனக்கு உணர வைக்கிறாரு, இதெல்லாம் செய்கிற கர்த்தர் எனக்கு எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் என்பதை நான் ருசித்து பார்க்கிறேன். என்னால் முடியாத காரியத்தை கூட இயேசுநாதர் பலன் கொடுத்து என்னை செய்ய வச்சு அதை மேற்கொள்ளும்படி எனக்கு செய்கிறாரு. இவரை தவிர ஒரு நல்ல தேவன் வேற யாராவது இருக்க முடியுமா? நம்ம செய்கிற தவறுக்கெல்லாம் பலி செலுத்தணும்னா என்ன ஆச்சு? பாவம் நம்ம இல்லை, மிருகங்கள் பாவம். ஒருத்தரும் கறிமீன் சாப்பிட முடியாது, எல்லாம் கீரையும் காய்கறி தான் சாப்பிடுவோம். அதை விட்டு அதையும் பலி செலுத்தியிருப்பாங்க. ஏன்னா பலி செலுத்த காயின் என்ன கொண்டு போனான்? காய்கறி தானே அவன் கொண்டு போனான். இது காலியாச்சுன்னா அடுத்து அது பலி, எல்லாம் காலியாகும். ஆனால் பாவம் மாத்திரம் சரியாகவே ஆகாது. அதுதான் ஆண்டவர் பார்த்தா, நீ சாப்பிட்ற கறி மீன்லாம் நல்லா சாப்பிடு, கூட கொஞ்சம் கீரையும் சேர்த்துக்கோ, கூட என்ன காய்கறிலாம் சேர்த்துக்கிட்டு சாப்பிடணுமோ ஃபைபர் கண்டனோட நல்லா சாப்பிடு. நான் உனக்கு பலியானதுனால நான் உனக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்றதை எண்ணி பார்த்து, கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கான்ற எண்ணி பார்த்து, எதுக்கு நாம் நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிற அறிவடைந்து, நம்முடைய இருதயம் கூட நம்மளை குற்றப்படுத்தினா ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு இடம் கொடுக்காத, அதை காட்டிலும் பெரிய தேவன் நான் உனக்கு செய்திருக்கிற நன்மை எண்ணி பார்த்து அவைகளை மேற்கொள்ளும் போது வாழ்நாள் முழுவதும் நாம் வாயத்திறந்து ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்போம். என்னன்னா, நான் ஆராதிக்கிற இயேசு மிக மிக நல்லவர், என்னை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவர் என்று அவரை மனதார புகழ்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஒரு தைரியம் வரும். இருதயம் ஒரு பக்கம் ஒன்று சொல்லிட்டேன், அதை காட்டிலும் தைரியமாக ஒன்று சொல்லுவேன். இல்லை இல்லை, என் இருதயத்துக்கு நான் சொல்லுவேன், ஏசு உன்னை காட்டிலும் எனக்காக நிறைய செஞ்சுருக்கிறாரு. பிசாசு உங்களை குற்றப்படுத்துவோம், பிசாசு சொல்லலாம், இல்லை இல்லை பிசாசே, உன்னை காட்டில என் ஆண்டவர் எனக்காக நிறைய காரியங்களை செய்திருக்க. நீ என்னை குற்றப்படுத்துகிற, என் இருதயம் என்னை குற்றப்படுது, ஆனால் என் ஆண்டவர் என்னை மன்னித்து பாவத்தை மேற்கொண்டு சோதனைகளை மேற்கொண்டு வாழ்வதற்கான வழியை எனக்கு ஆண்டவர் காட்டிக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு உங்கள் இருதயம் சோர்ந்து போக கொடுக்க போகிறீங்களா, அல்லது உங்கள் இருதயம் களி கூர்ந்து உங்கள் இருதயம் மகிழக்கூடிய விதத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றணும்னா, நம்ம கவனம் செலுத்தி இருக்கிற ஒரு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, எண்ணி பார்த்து தேவனுக்கு நீதிக்குரிய காரியங்களை செய்ய உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுங்க. அப்படி ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் இருதயத்தை காட்டிலும் பெரிய தேவன் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்குள்ள கிரியை செய்து உங்களை மிக தைரியம் உள்ளவர்களாக, நீங்கள் கேட்குறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நான் ஆண்டவர்கிட்ட இதை கேட்கலாம், உரிமையாக அவர்கிட்ட நான் போகலாம். இந்த அறிவெல்லாம் கர்த்தர் நம்ம கொடுத்து நம்முடைய சரீரம் தேவன் விரும்புகிற நீதியான காரியங்களை செய்வதற்கு நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போனா, நம்முடைய சரீரத்தை தேவன் உபயோகப்படுத்தி எதையெல்லாம் நம்ம மேற்கொள்ளணுமோ அதெல்லாம் மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு வேண்டிய பலனையும் கிருபையும் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். எத்தனை பேர் சொல்கிறீங்க, இந்த சரீரம் ஆண்டவரே நீதியான காரியத்தை செய்ய இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்குறேன், என் இருதயத்தை காட்டிலும் பெரிய ஒரு தேவன் நீர் என்னோடு இருக்கிறீர். எழுமி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு வாயத்திறந்து நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கைகளை உயர்த்தி உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. ஓ
சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் சத்தமா ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். கடைசியா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஆண்டவரை முன்னிறுத்துங்க. இயேசு உங்களுக்காக செய்ததை முன்னிறுத்துங்க. உங்க இருதயம் உங்களை குற்றப்படுத்துறதை முன்னிறுத்தாதீங்க. பிசாசு உங்களை குற்றவாளின்னு சொல்றதை முன்னிறுத்தாதீங்க. அதை காட்டிலும் அதுக்கு மேலா இயேசு எனக்கு ஒண்ணு செஞ்சிருக்கிறாரு. அதை எப்பொழுதும் உங்க வாழ்க்கையில முன்னிறுத்தி சத்துருவை ஜெயித்து உங்க இருதயத்தை மேற்கொண்டு பாவத்தை ஜெயித்து அக்கிரமத்தை ஜெயித்து சோதனைகளை ஜெயித்து அநீதியான காரியங்களை செய்வதை நம்முடைய சரீரத்தை ஜெயித்து ஆண்டவர் விரும்புகிற நீதியான காரியங்களை செய்வதற்கு எண்ணி உங்க சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. எங்கள் நல்ல தேவனே, நாங்க எப்படி இருக்கணும், எப்படி நீர் நல்லவர் என்பதை நாங்க ருசிக்கணும் என்பதை உம்மை வைத்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். நாங்க எதையோ முன்ன நிறுத்துறோம், நீங்க எங்களுக்கு செய்ததை முன்னிறுத்த நாங்க தவறிடுறோம் ஆண்டவரே. அப்படி நாங்க இல்லாம உம்மை முன்னிறுத்தி உங்களுடைய நன்மை உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்க நாங்க போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிற பாக்கியமான நிலையில நாங்க ஒவ்வொருவரும் வாழ அநேகர் எங்களை பார்க்கும்போது கர்த்தர் நல்லவர் என்பதை காணக்கூடிய விதத்தில் எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய செயல்முறையும் தேவன் விரும்புகிற நீதிக்கு ஏதுவான விதத்தில் நாங்கள் எங்கள் சரீரத்தை செயல்பட ஒப்பு கொடுக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்யும். நம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு போய் தங்களுடைய வேலையை சரீரத்தை உபயோகப்படுத்தி செய்யும் போது உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரம் ஆண்டவரை ஒவ்வொரு இடத்திலும் நீர் விரும்புகிற நீதிக்கு ஏதுவான விதத்தில் அவருடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து செயல்பட எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்யும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். கேட்ட வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு உண்மை குறித்து ஞாபகப்படுத்திட்டே இருக்கட்டும். நாங்கள் உண்மை முன்வைத்து எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்தும். பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை தசம பாகம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகள் கை வைத்து செய்கிற கையின் கிரியைகள் எல்லாம் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். மேன்மையாய் உடைய பிள்ளைகள் வாழ கிருபை செய்தருளும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.